இங்க ஒரு மாலிக்யூல் கொடுத்திருக்காங்க. இந்த கார்பன் செயினை பொறுத்து பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது அவங்க லேபிள் பண்ணிருக்காங்க. இதுலயே ஏ அப்படின்னு ஒரு பாண்ட் லென்த் இருக்கு, பி அப்படின்ற ஒரு பாண்ட் இருக்கு. சோ இந்த லென்த்தை வந்து ஏ அண்ட் பி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எப்படி இருக்கும், இவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த தொடர்பு என்ன அப்படின்றதுதான் அந்த கொஸ்டின். சரியா? சோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பாண்ட், அதாவது ஏன்ற பாண்ட் வந்து எந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் அண்டர்லைன் பண்றேன், இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல இருக்கு. சோ இந்த கார்பன் ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பன் ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷனும் sp ஹைபிரிடைசேஷன். சோ அப்ப ரெண்டு sp க்கு நடுவுல இந்த பர்டிகுலர் பாண்ட் இருக்கு. ஒரு ஏ அப்படின்ற அந்த கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு. அடுத்தது செகண்ட் வந்து பாண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாண்ட் வந்து பாருங்க, பி அப்படின்ற ஒரு பாண்ட் வந்து இந்த கார்பன் sp, இந்த கார்பன் வந்து sp3. சோ அப்போ பி அப்படின்ற பாண்ட் வந்து sp3க்கு நடுவுல இருக்கிறது இந்த பி அப்படின்ற அந்த பாண்ட். சோ நமக்கு தெரியும் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ஜாஸ்தியா இருக்கிறது sp ஹைபிரிடைசேஷன்ல. பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா பாண்ட் லென்த் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கம்மியாகும். பாண்ட் லென்த் வந்து கம்மியாகும். சோ நம்ம கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாண்ட் லென்த் வந்து ஏ கம்மியா இருந்து பி ஜாஸ்தியா இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்? சி ஆப்ஷன். அப்ப சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.